பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல்ஸ் டேஸில் ஆகட்டும், இல்லை வேலையாகட்டும், வண்டி ஓட்டுறதாகட்டும், எதுனாலும் நம்ம பாட்டுக்கு ஒரு வேலை செய்வோம். நம்ம சிந்தனை பாட்டுக்கு எங்கேயோ ஓடும். நேற்று அவள் இப்படி பேசினாலே, அவள் அப்படி பேசினானேன்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே என்னென்னோ கண்ணாப்பண்ணான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அது என்ன செய்கிறோம், என்ன டச் பண்ணுறோம், குளிக்கும்போது தண்ணி ஊற்றுறோமா, நம்ம உண்மையாலுமே ஊற்றுறோமா, சோப்பு போடுறோமா, எதுவுமே தெரியாமலே ஃபீல் பண்ணாமலே நம்ம பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாதவங்க கிட்டத்தட்ட இந்த குதிரை மாதிரி தான். அவங்கள கட்டினாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் அந்த குதிரை தானாக அந்த ஒரு ஆக்ஷன் பண்ண உடனே நம்மளை கட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு போது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்மளுடைய பலம் தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய அந்த ஒரு சிந்தனையிற்கேற்ப நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த செயல் செய்யணுமோ அந்த செயலுக்கு அப்பப்போ ப்ரெசென்ட்டில் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் உங்களை கான்ஷியஸாக நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் 4 to 5 இல்லை மணி அட்ராக்ஷன் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணி